ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிம் ப்ரோஸ்க்கான ஒரு ஃபுட் ரெசிபி. இன்றைக்கி ஒரு லோ கேலரி ப்ரான் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஐ மீன் எறா. வீடியோக்குள்ளே போயிடலாம். எறா ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20 ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோனா அட்லீஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன். வீட்லேயே அரைச்ச ஹோம்மேட் மசாலா, சும்மா நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணலாங்க. கரம் மசாலா ஆட் பண்ணலாம், சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணலாம், எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். ஸோ நான் கொஞ்சோண்டு வீட்லேயே அரைச்ச கொஞ்சம் மசாலா இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கம்பைன் ஆகிறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன், அதுக்கும் கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணிப்போம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். எனக்கு மேரினேட் பண்ண டைம் இல்லை, ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஆகுது மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கும், உங்களுக்கு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது ஏர் ஃப்ரையரில் போட்டுடலாம். வாங்க, இந்த ட்ரேயில் இதை ஏர் ஃப்ரையரில் போட்டாச்சு. இப்போது இதை தூக்கி ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 minutes, 5 minutesக்கு ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி போடணும். ஸோ ஏர் ஃப்ரையர் 10 minutes அவ்வளோதான். இப்போது 5 minutesக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை திருப்பி போடணும். 10 minutesல வச்சோம், 4 minutes ஆகிருக்கு, 5 minutes ஆகும் போது. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து டாஸ் பண்ணலாம். எடுத்து திருப்பி போட்டுடணும். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஆயிலே கம்மி தான். இப்போ நான் டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்ஸ்சருக்கு ஆயில் இந்த டாஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்சருக்கு கொஞ்சம் பீனட்ஸ் சேர்க்குறேன். இப்போ டாஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை தூக்கி திரும்பியும் 5 minutes வச்சிடலாம். இன்னும் 2 minutes தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போயே எடுத்துடலான்னு ஒரு கெஸ், எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெடி ஆயிடுச்சு. அந்த கிறிஸ்பினஸை கேளுங்க. ஸோ இது உனக்கு வேணுமா? வேணுமா? ஐயோ, நோக்கெல்லாம் எங்கே வெளியே வருது. என்ன அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த கார்ன்ஸ்டார்ச், அதோட கிறிஸ்பினஸ் சாப்பிட்டு பார்த்துடலாம். இது செய்யறதுக்குள்ளே வேர்த்து ஊற்றிடுச்சு. ஏன்னா ஃபேன் போட்டால் மைக்கில் சவுண்டு வரும். அப்போ இருந்தும் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேறு எதுனா ரெசிபி இல்லை ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டமா எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.